இவங்க வேறு 2 பேட்ச் இருந்தால் தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்சை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில போக்கிமான்ஸ் வந்து தேவைப்படுது. நான் ரால்ஸை வந்து கேட்ச் பண்ணலான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செலவு பண்ணதில் ஒரே ஒரு ரால்ஸ் கிடச்சிச்சு. பட் அதோட நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு. பட் வேறு ரால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் இப்போதைக்கு இதை தான் வைக்கலான் இருக்கேன். யாரா நீங்களா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே நான் மட்டும் தான் பிரச்சனைகள் சுற்றிட்டு இருக்கேன்னு பார்த்தா இங்கே எல்லாருமே பிரச்சனைகள் சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகு வந்து ஒருத்தனை அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து நான் காப்பாற்றினேன். அவன் ஏன்டா அப்படி போகிறான்? டே நீ ஏன்டா இப்படி போகிற? அட ரால்ஸு கூட வரியா இல்லையா? இன்னையே அது எல்லாரும் இப்படி பண்ண நான் என்னையா பண்ணுறது? ஒரு வழியாக நாங்கள் பெட்ரோல்பர்க் சிட்டியோட ஜிம்முக்கு வந்துட்டோம். இங்கே ஆக்சுவலாக நான் தான் கிங் அப்படின்ட்டு உள்ளே போய் சண்டை போட்டேன். பட் கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டேன். எக்கச்சக்கமான ட்ரைனிங் எடுத்து என்னோட ட்ரிக்கோ குரோவால இவால்வ் ஆயிடுச்சு. இருந்தாலுமே நாங்கள் தோத்துட்டு தான் இருந்தோம். பட் இந்த மிட் பேட்டில் மெகா ட்ரெயினை லேர்ன் பண்ணனால அடிச்சு தள்ளியாச்சு. அண்ட் நான் ஜிம் பேட்ச் வாங்கினதுக்கப்புறமா இந்த டவுனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். இந்த தக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனா சண்டை போட வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து டீம் ஆக்வாமா. என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. ஐமே ஜூன் ஜூலை ஓகே கிளம்பிட வேண்டியதுதான். ஆஃபீஸர் அவ்வளோதான் வந்து பேசுகிறேன். அவனும் பண்ணல. ஐயோ பேட்டில் போடுவாங்களோ. டார்ச்சுக்கு தான் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சா அந்த டார்ச்சுக்கு எங்களை வறுத்தெடுத்துருச்சு. 3 ட்ரை பண்ண 3 ட்ரைலையுமே வந்து பார்த்தீங்கன்னா செத்து போனேன். ஸோ வேணான்ட்டு ஓடிட்டேன். நெக்ஸ்ட் சிட்டிக்கு தான் போக போகிறோம். ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.